مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் அருளால் மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரில் இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை புரிந்த பல பெண்மணிகள், வரலாற்றில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல பெண்மணிகள், நிகழ்காலத்திலும் சாதனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்குலத்தவர்களை பற்றிய வரலாறுகளை நாம் இந்த தொடரில் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கும் சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு பெண், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சில நிகழ்வுகளில் மார்க்கத்திற்காக பங்காற்றிய ஒரு பெண். இவர்களுடைய இயற்பெயர் ருமைஸா பின்து மில்ஹான் என்றொரு பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில ஆண்களுக்கு, ஒரு சில சஹாபா பெருமக்களை இவர் சுவனத்திற்குரியவர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னதைப் போல் ஒரு சில பெண்மணிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் சுவனம் செல்லுவார் என்று சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த ருமைஸாவும் சுவனத்தை கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பும் நல்வாழ்த்தும் கூறப்பட்ட பெண்களில் ஒருவர். ஆம், மெஹராஜினுடைய நிகழ்ச்சிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழியில் இப்படி வருகிறது: தஹல்துல் ஜன்னத ஃபஸமிஅது ஹஷ்ஃபத, நான் சுவனத்தில் நுழைந்தேன், அப்போது ஃபஸமிஅது ஹஷ்ஃபதம் பைன யதைய, எனக்கு முன்னாலே ஒரு காலடி சப்தம், ஒரு பெண்ணின் காலடி சப்தம் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் யார் இந்த பெண் என்று வினவினேன். எனக்கு ருமைஸா பின்து மில்ஹான் என்று பதில் சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருமைஸா பின்து மில்ஹான் என்பவருடைய மகளான இந்த ருமைஸா சுவனத்தை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பெண். பெயர் வேண்டுமானால் கொஞ்சம் நமக்கு அறிமுகம் இல்லாத பெயராக இருக்கலாம். உண்மை, இந்த பெயரை விட இவர்களுடைய பிரபலமான பெயர் உம்மு சுலைம் என்பதாகும். வேறொரு வார்த்தையில் சொல்லுவதானால் பிரபலமான நபித்தோழர் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஆவார். எனவே மூன்றும் ஒன்றுதான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் தாய் என்று சொல்லுங்கள், உம்மு சுலைம் என்று சொல்லுங்கள், ருமைஸா என்று சொல்லுங்கள். மூன்றும் ஒரே பெண்மணியை குறிக்கும். அல்லாஹுவின் தூதருடைய நபித்துவத்தினுடைய நாவால் சுவனத்திற்கு சொந்தக்காரர் என்று இந்த பெண்மணியை பற்றி புகழாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பெண்மணியின் வரலாறுகளும் அவற்றிலே காண கிடக்கிற பல படிப்பினைகளை குறித்தும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இப்பெண்ணுடைய கணவர் மாலிக் என்பவர். மாலிக் இஸ்லாமை ஏற்காதவர் மட்டுமல்ல, இஸ்லாமை அவருக்கு பிடிக்காது, இஸ்லாமியர்களையும் பிடிக்காது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பிடிக்காது, அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களையும் பிடிக்காது. ஒரு வெளியூருக்கு அவர்கள் போன நேரம், கணவர் வெளியூருக்கு போயிருக்கிற நேரம்,
உம்மு சுலைம் அதாவது இந்த ருமைசா கேள்விப்படுகிறார், மதீனாவிற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். போனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபை ஒன்றில் கலந்து கொண்டார். அவர்களின் வசீகரமான பேச்சை கேட்டார், இஸ்லாத்தால் கவரப்பட்டார், கலிமா சொல்லிவிட்டார், வீட்டிற்கு திரும்பிவிட்டார். ஒரு சில நிமிடங்களில் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கடவுள் தேடல் குறித்த வேர்க்கையை தெரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றினால் பல பேரை ஒரே சபையிலேயே அவர்களால் ஈர்த்துவிட முடியும். அப்படிப்பட்ட அழகிய சொல்லாற்றல், அபாரமான பேச்சாற்றல் நிறைந்தவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய குத்துபாவில் கவரப்பட்டு இஸ்லாத்தை சேர்ந்த இந்த உம்மு சுலைம், இந்த ருமைசா வீட்டில் இருக்கிறார். குழந்தையாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சில தினங்கள் கழித்து வெளியூரிலிருந்து திரும்பி வந்தார் மாலிக். கடுமையான கோபம், நீ யாரை கேட்டு இஸ்லாத்தில் சேர்ந்தாய்? என் அனுமதி இல்லாமல் நீ எப்படி சேர முடியும்? ஒருவேளை முகம்மதுவும் அவர் கொள்கைகளும் உமக்கு பிடித்திருந்தால் நான் வருகிற வரை நீ தாமதித்திருக்கலாமே. நிறைய சொன்னார். ஒரே வார்த்தை தெளிவாக சொன்னார்கள் உம்மு சுலைம் அவர்கள். என்ன வார்த்தை தெரியுமா? நீ வரும் வரை காத்திருந்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீ வருவதற்குள் நான் மௌத்தாகிவிட்டால் நான் குஃப்ரில் அல்லவா மௌத்தா போவேன். இஸ்லாமின் மீது வாழுகிற மௌத்தாகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்காதே. எனவே என் முடிவில் மாற்றமில்லை. நான் இந்த சத்திய சன்மார்க்கத்தில் என்னை இணைத்து கொண்டேன். மாலிக் அடுத்தபடியாய் சொன்னார், சரி தொலையட்டும், நீ வேண்டுமானால் முஸ்லீமாக இருந்து கொள், ஆனால் தவறி கூட என் பையன் அனஸை நீ கொண்டு போய் நீ சார்ந்திருக்கிற மார்க்கத்தில் சேர்த்து விடாதே. அதற்கும் பதில் சொன்னார்கள் உம்மு சுலைம், ஒரு பெற்ற தாய் ஒரு சாப்பாடோ வேறு ஏதேனும் இன்பங்களோ என்ன ருசித்து சாப்பிட்டாலும் என்ன சுவைத்தாலும் அதை தன் மகன் சுவைக்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்கிற இஸ்லாமிய பாக்கியத்தை என் பையன் அனஸுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில் தவறில்லை. நான் அனஸை இஸ்லாத்தில் சேர்த்துவேன் என்று சொன்னார். இரண்டு பேருக்கும் இடையில் இப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பல விஷயங்களில் நம்முடைய வீடுகளில் நடப்பது தானே இது. கணவன் ஒரு கருத்து, மனைவி ஒரு கருத்து, இடையிலே குழந்தை மாட்டிக்கொள்ளும். கணவன் பக்கமா மனைவி பக்கமா, தாய் சொல்லா தந்தை சொல்லா, இடையிலே குழந்தை மாட்டிக்கொள்ளும் அல்லவா? அதுபோல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை குஃப்ருக்கு இழுக்கிறார், தாய் இஸ்லாத்திற்கு இழுக்கிறார். இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் அந்த குழந்தை. நான் இங்கே இந்த நிகழ்ச்சியை அப்படியே நிறுத்திவிட்டு தாய்மார்களிடத்தில் சொல்லுகிறேன். நாம் தாய்மார்கள் நினைத்தால் ஒரு குழந்தை தாயிடம் எவ்வளவு தூரம் சார்ந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள். கொஞ்ச நேரம் தந்தையையும் தாயையும் உற்று பார்த்து கொண்டிருந்த அனஸ் என்ன செய்தார் தெரியுமா? சிறிது நேரத்தில் வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் என்று இருவரும் கூப்பிட நான் தாய் பக்கம்தான் என்று போய் தாயோடு சேர்ந்து கொண்டார். சண்டைகளின் சமயத்திலும் தர்க்கங்களின் சமயத்திலும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடு வரும் சமயத்திலும் குழந்தைகள் பெரும்பாலும் தாயின் பக்கமே சாய்வார்கள். இது உலகத்தினுடைய இயல்பு. அங்கே அனஸும் அப்படித்தான் சாய்ந்தார். சொன்னார்கள் அந்த பெண்மணி உம்மு சுலைம் அவர்கள், நான் பெற்ற இஸ்லாமிய இன்பத்தை என் பையனுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தூக்கி கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி நடக்கிறார்கள். அவர்கள் அங்கே நடக்கட்டும், நாம் இந்த பக்கம் வருவோம். இந்த மாலிக் மனைவியும் சொல் பேச்சு கேட்கவில்லை, மகனும் இஸ்லாமிற்கு போக வேண்டாம் என்றால் கேட்கவில்லை. என்ன செய்வது? ஊரை விட்டு ஓடி போகிறேன் என்று புறப்பட்டு போனார். ஊரை விட்டு ஓடி போகிறேன் என்று புறப்பட்டார். சிரியாவுக்கு போகிறேன் என்றார். குடும்பத்தை எல்லாம் விட்டு சிரியாவை நோக்கி போகிற வழியில் வேறு சில சந்தர்ப்பவாதங்களால் வேறு சில விஷயங்களால் முன்பகைமைகளால் அவர் வழியிலே கொல்லப்பட்டார். கடைசி வரை இஸ்லாமிற்கு இணையவும் அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல், மனைவி மகனை காணவும் வாய்ப்பில்லாமல் நிர்கதியாக கொல்லப்பட்டு விட்டார். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு கையில் சின்னஞ்சிறு குழந்தை, அதனுடைய பிஞ்சு விரலை பிடித்து கொண்டு தாய் நடந்து செல்கிறார். எங்கே தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. அந்த பெண்மணிக்கு சிந்தனை, மதீனாவிற்கு வந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் யாரோ என்னென்னவோ அன்பளிப்பு செய்கிறார்கள்.
ஒருவர் கொண்டு வந்து பேரித்தம்பழ தோட்டத்தை வக்குஃப் செய்கிறார். ஏராளமான செல்வங்களை வாரி இறைக்கிறார்கள். ஒருவர் இடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். என் இடத்தில் நீங்கள் பள்ளிவாசல் கட்டிக்கொள்ளுங்கள். இன்னொருவர் அபு அய்யூபுல் அன்சாரி அங்கிருந்து வருகிறார் ரதியல்லாஹு அன்ஹு. என் வீட்டில் நீங்கள் தங்குங்கள், என் வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு கொடுக்க ஒருவர், பள்ளிக்கு இடம் கொடுக்க ஒருவர், தோட்டம் கொடுக்க ஒருவர், வேலை கொடுக்க ஒருவர், எல்லோரும் ஆளுக்கால் ஒவ்வொன்று உதவுகிற போது இஸ்லாமிலே சேர்ந்த நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். அந்த உயரிய தாய்க்கு வந்த உன்னதமான சிந்தனை என்ன தெரியுமா? என் மார்க்கத்திற்காக பணியாற்றுவதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை என் மகனுக்கு தர வேண்டும் என்று மகனை வக்குஃப் செய்ய வந்திருக்கிறார். மனைகளை வக்குஃப் செய்வதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மகனையே அர்ப்பணிப்பதற்கு வருகிறார். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா இந்த முடிவை எடுத்துக்கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி அந்த கால்கள் 2 ஜோடிகள் குழந்தையும் தாயும் நடந்து செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அந்த குழந்தையை அனஸை ஒப்படைத்து சொன்னார்கள், ஹுவைதிமுக அனசு ஃபதுஉ லஹு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இதோ உங்களுடைய ஒரு குட்டி ஹாதிம், ஒரு சின்ன ஹாதிம் அனஸ், இவரை ஹாதிமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் மார்க்கத்திற்கும் பணியாற்றுவதற்கு இந்த பையனை நான் என் சார்பில் அன்பளிப்பு செய்கிறேன். தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். ஒரு நேர தொழுகைக்கு கூட பள்ளிக்கு பையனை அனுப்புவதற்கு யோசிக்கிற தாய்மார்கள், அவனுடைய பள்ளியும் அவனுடைய டியூஷனும் அவனுடைய வேறு சில அலுவல்களையும் காரணம் காட்டி அல்லாஹ் ரசூலை விட்டும் வெகு தூரம் தங்கள் பிள்ளைகளை தள்ளி வைக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய மகனை அன்பளிப்பாய் ஏற்கும்படி, சேவகனாய் ஏற்கும்படி, ஒரு காவலாளியாய் மார்க்கத்திற்கு வைத்து கொள்ளும்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைத்தார்கள். கைகளில் அந்த குழந்தையை பற்றி கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் அனஸிற்கு பரக்கத்து செய், அவருடைய ஆயுளை நீட்டிக் கொடு, அவருடைய ரிஸ்கிலே பரக்கத்து செய் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் வெகுகாலம் வரை வாழ்ந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் அப்படியே பழித்தது. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சுமார் 120 வயதை தாண்டிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற போது அவர்களுக்கு பேரன் பேத்திகள் மாத்திரமே சுமார் 200 பேர் இருந்திருக்கிறார்கள். வரலாற்றின் வழிநெடுகிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடைந்த ஏராளமான நன்மைகள் குறிப்பிடப்படுகிறது. ஊரிலெல்லாம் பேரித்தம்பழ தோட்டம் உண்டு. அங்கே ஒரு போக விளைச்சல் என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பூமியில் 2 போக விளைச்சல் நடக்கும். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ. இப்போது நாம் பெண்களுக்கான இந்த தொடரில் உம்மு சுலைம் அவர்களை கதாநாயகியாக கொண்டு அவர்களை குறித்து சிந்திக்கின்றோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க முடியும் என்பதற்கு பிடிவாதமாக இந்த மார்க்கத்தின் மீது தன்னுடைய குழந்தையை நிலைக்க வைப்பதற்கு உம்மு சுலைம் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அதற்காக அவர்கள் அர்ப்பணம் செய்த தியாகங்களும் எண்ணற்றவை. கணவர் போய்விட்டார். சிரியாவுக்கு போனவரை வழியிலே கொன்றும் விட்டார்கள். சரி, அடிக்கடி மறுமணம் செய்து கொள்ளுவதற்கு பழக்கப்பட்ட அந்த பூமியில் இந்த உம்மு சுலைமையும் பெண் கேட்காமலா இருப்பார்கள்? நிறைய பேர் பெண் கேட்டார்கள். நிறைய பேர் திருமணம் செய்து கொள்ளுவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். அந்த விருப்பங்களில் மிக முக்கியமான சஹாபி ஹதரத் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மதீனாவினுடைய ஆகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர். வீரத்திற்கும் குறைவில்லை, விவேகத்திற்கும் குறைவில்லை. மதீனாவின் தலைவர்கள் பட்டியல் என்று நீங்கள் ஒரு பட்டியல் தயார் செய்தால் நிச்சயம் அபூ தல்ஹா வந்து விடுவார். அந்த அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விஷயம் தெரியும். வந்து உம்மு சுலைமை பெண் கேட்கிறார். இங்கே கவனப்படுத்தி கொள்ள வேண்டிய மற்றொரு செய்தி, இதுவரை அபூ தல்ஹா இஸ்லாத்தில் சேரலை. பின்னாளில் தான் அல்லாஹ் பாக்கியம் தருகிறான். இப்போதைக்கு அபூ தல்ஹா காஃபிர். காஃபிரானவர் வந்து உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்கிறார். ஒரு முஸ்லிமை காஃபிர் பெண் கேட்கலாமா? அன்றைக்கு இன்னமும் சட்டம் இறங்கவில்லை. அதற்கு பிறகுதான் சட்டம் இறங்குகிறது. ஒரு முஷ்ரிக்கான பல தெய்வ வழிபாடு உள்ள ஒரு பெண்ணை
ஒரு முஸ்லிமான மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டாம். அதே போல் ஒரு முஷ்ரிக் பல தெய்வ வழிபாடுள்ள ஒரு ஆணை ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு திருமணம் செய்து தர வேண்டாம் என்கிற திருக்குர்ஆனின் வசனமும் அது குறித்த சட்டங்கள் எல்லாம் பின்னாட்களில் தான் இறங்குகிறது. இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னாலேயே அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவை போய் பெண் கேட்கிறார்கள். ஹராமாக்கப்படுவதற்கு முன்புள்ள சூழல் என்பதால் இது ஜாயிஸாக இருந்தது. பெரிய வியாபாரி, பெரிய வீரர். அபூ தல்ஹா மதீனா முழுக்க பிரபலமானவர். எந்த அளவிற்கென்றால் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை புகழ்ந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹதீஸில் வருகிறது, லஸௌத்து அபீ தல்ஹத கைரும் மின் அல்ஃபி ரஜுலின். அபூ தல்ஹா யுத்தகலங்களில் போடுகிற ஒரே ஒரு சத்தம் 1000 பேரை விட சிறந்தது என்று சொல்லுவார்கள். அபூ தல்ஹாவினுடைய குரல் வளம், அவருடைய அபாரமான ஆற்றல், இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். இந்த அம்மாட்ட வந்து நான் ஒன்றும் திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று சொன்னபோது உம்மு சுலைம் எந்த திடுக்கமும் அடையலை, ரொம்ப சாதாரணமாக பேசினார்கள். தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், குறிப்பாக வாலிப பெண்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், அபூ தல்ஹா அவர்களே, நீங்கள் மதீனாவின் பெரிய மனிதர், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வணிகம், உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் ரொம்ப பெருசு. ஆனாலும் கூட நீங்கள் காஃபிர். நீங்கள் ஒரு தெய்வ அல்லாஹுவினுடைய வழிபாட்டு கொள்கை ஏற்கவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று ஏற்கவில்லை. அப்படி ஒரு காஃபிராக இருக்கிற மனிதரை நான் திருமணம் செய்ய முடியாது. நீங்கள் என்னை பெண் கேட்டு வந்ததில் உங்கள் தரப்பில் நிறைய நியாயம் இருக்கலாம். ஆனால் என் தரப்பில் நீங்கள் காஃபிர் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும், மற்ற எந்த குறையும் உங்களிடத்தில் என்னால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஊரில் செல்வாக்கு பெற்றவர். ஆனால் நீங்கள் காஃபிருங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ண முடியாது, தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அபூ தல்ஹாவுக்கும் வேறு பெண் கிடைக்காம இல்லை. ஊர் உலகத்தில் ஏராளமான பெண்கள், நல்ல செல்வந்த பெண்கள்லாம் இருக்காங்க. உம்மு சுலைமை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? அற்புதமான குடும்ப நிர்வாகி மாத்திரமல்ல, ஒரு மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், மிகச்சிறந்த மேலாண்மை, அந்த மேலாண்மை அவரிடத்தில் இருந்தது. அதற்காக வேண்டிய உம்மு சுலைமை பெண் கேட்டார் அபூ தல்ஹா அவர்கள். கடைசியாய் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் என்னை மணமுடிப்பதானால் மகர் தர வேண்டும் அல்லவா? அந்த மகராக நீங்கள் ஏன் உங்கள் இஸ்லாத்தை தரக்கூடாது? நீங்கள் ஏன் இஸ்லாத்திலே நுழையக்கூடாது? இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள். அப்படி நுழைந்து விடுகிற போது நான் அதையே மகராக எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் இஸ்லாமை எனக்கு மகராக தாருங்கள் என்று உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா கேட்டபோது ஒரு கணம் திகைத்து போனார் அபூ தல்ஹா. இவ்வளவு விவரமான பெண்ணா? தான் கொண்ட மார்க்கத்தில் தன்னை இழுப்பதற்கு என்ன அழகாக புள்ளி வைத்திருக்கிறார், காய் நகர்த்துகிறார். நான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். யோசித்தார். 1 நாள், 2 நாள், வந்துவிட்டார் 3வது நாள். நான் இஸ்லாமிலே சேருவதென்று முடிவெடுத்து விட்டேன். அந்த இஸ்லாத்தில் சேருவதை நீ கேட்டதைப் போலவே உனக்கு மகராக தருகிறேன். 2 நாளும் அவர் சிந்தனையில் ஓடியது என்ன செய்தி தெரியுமா? உம்மு சுலைம் அம்மாவுடைய பேச்சு, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பேச்சு. என்ன அற்புதமான பேச்சு! அபூ தல்ஹா மாப்பிளை, பொண்ணு கேட்க வந்த மாப்பிளை, அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, இலாஹு கல்லதி தஅபுதுஹு ஹஷபா. அபூ தல்ஹா அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வணங்குகிற தெய்வம் கட்டை, மரக்கட்டை. அல்லது சனா பனு ஃபுலானின், ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தார்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார்கள் தான் அதை தயார் செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தவர்கள் தயார் செய்த, அவர்கள் உருவாக்கிய, தச்சர்களால் செய்யப்பட்ட ஒரு மரக்கட்டையா? இன்னமும் சொன்னார்கள், அபூ தல்ஹா, வேண்டுமென்றால் நீங்கள் வணங்கும் தெய்வத்தை தீயில போட்டு பாருங்கள், கரிந்து போய்விடும், எரிந்து போய்விடும். அழைப்பு பணியில் மார்க்கத்தை ஒருவருக்கு கூப்பிடுவதற்கு எடுத்து முன்வைக்கின்ற மிக அற்புதமான சாராம்சமான என்ன கருத்தோவியம் அந்த அம்மா எடுத்து வைக்கிறாங்க. மாப்பிள்ளையாக வந்தவர் அப்படியே அவரை மாற்றுவதற்கு தேவையான அழகான கருத்துருவாக்கம் உம்மு சுலைம் அம்மையார் தருகிறார்கள். இந்த சிந்தனையிலேயே 2 நாள் கழித்தவர், நாம் வணங்குவது கட்டையாமே, தூக்கி போட்டால் தீக்கிரையாகி விடுமாமே, யாரோ செய்ததாமே,
கை என்பதும் கண் என்பதும் மூக்கு என்பதும் காது என்பதும் கட்டைகளில் செய்யப்பட்டதென்றால் நாம் எதற்கு வணங்க வேண்டும்? இந்த சிந்தனையிலேயே 2 நாளை கழித்த அபூ தல்ஹா அவர்கள் 3வது நாள் இஸ்லாமாகிறார்கள். வரலாற்றில் பெரிய பதிவு இது. நிகழ்காலத்தில், இன்றைக்கு நிகழ்காலத்தில் வாலிப பெண்மணிகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவனை காதலித்துவிட்டு, காதல் என்ற பெயரில் சில கலாட்டாக்கள் செய்துவிட்டு, 4 நாள் ஒருவனோடு ஊர் சுற்றிவிட்டு, அவனுடைய மதத்திற்கு தன்னை விற்று கொள்ளுகின்ற பெண்மணிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் ஒரு யத்தீமான குழந்தை அனசை கையில் வைத்து கொண்டு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் குழந்தையையும் ஒப்படைத்துவிட்டு, தனக்கென்று யாரும் இல்லாமல் நிர்கதியாக இருக்கிற நேரத்தில் ஊர் தலைவன், ஊர் பணக்காரன், இவ்வளவு பெரிய ஊர் பணக்காரர் வந்து பெண் கேட்கிற போதும் கூட தன் மார்க்கத்தின் பிடிவாதம், அந்த பிடிவாதத்தை தான் நீங்கள் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிடிவாதம் வென்றது. கணவரை இஸ்லாத்திற்கு சேர்த்து விட்டார்கள். நிகழ்காலத்தில் நடைபெறுகின்ற பல காதல் கசமுசாக்களுக்கிடையில் இந்த சம்பவம் மிகவும் நாம் உள்வாங்கி யோசிக்கத்தக்க வேண்டிய சம்பவம். அந்த அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹுடைய மகர்தான் இங்கே இஸ்லாமாக அவருடைய மகர் மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து வைத்தார்கள். குர்ஆன் கூட ஒரு இடத்தில் சொல்லுகிறது, காஃபிர்கள் முஸ்லிம் பெண்களுக்கு அவர்கள் தகுதியானவர்களும் அல்ல, முஸ்லிம் பெண்கள் அவர்களுக்கு தகுதியானவர்களும் அல்ல. எந்த வகையிலும் ஒரு காஃபிரான ஆண் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு ஒத்து வராது. ஒரு முஸ்லிமான பெண் காஃபிரான ஆணுக்கு ஒத்து வர முடியாது. இந்த கருத்தை மையமாக வைத்து உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேற்றைக்கு அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்த்த அந்த நிகழ்வு நம்முடைய இஸ்லாமை, நம்முடைய ஈமானை உண்மையாகவே அதனுடைய அடித்தளத்தை உறுதிபட செய்வதற்கு துணையாக இருந்தது. இப்போது நாம் பார்க்கிறோம், இந்த உம்மு சுலைம் அம்மையாருக்கும் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கும் குழந்தை பிறக்கிறது. குழந்தைக்கு அபூ உமைர் என்று பெயர். அபூ உமைர் அழகான ஆண் குழந்தை. 2 பேரும் தாயும் தந்தையும் அபூ உமைரை மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய வளர்ப்பின்படி வளர்த்தெடுக்கிறார்கள். இந்த அபூ உமைர் சிறுவனாக இருக்கிற போது ஒரு பறவை வளர்ப்பார். பறவையை வளர்க்கிற அந்த ஆசை பல்வேறு சிறுவர்களுக்கும் இருக்கும். குருவிகளை வளர்ப்பார்கள், புறாக்களை வளர்ப்பார்கள். அபூ உமைர் ஒரு பறவை வளர்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சமூகத்திற்கு அவ்வப்போது வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேடிக்கையாக வசனம் துணிக்கிற அழகான வார்த்தையில் கேட்பார்கள், யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், என்ன அபு உமைர் உன் பறவை என்னாச்சு என்று கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் அப்படி கேட்டபோது தான் சொன்னார், பறவை இறந்து போய்விட்டது. சிறிய பையன் வளர்த்த பறவை இறந்து போனது சோகத்தோடு சொன்னார். இந்த ஹதீஸும் இதிலிருந்து ஏராளமான சட்ட விளக்கங்கள் எடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் கிதாபுகளில் மிக முக்கியமான செய்திகளாகும். ஹைர், அபூ உமைர் என்ற சிறுவரை, குழந்தையை இந்த தம்பதியினர் அழகாக பெற்றெடுத்து தாயும் தந்தையும், அதாவது அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா இருவரும் இஸ்லாமிய வளர்ப்பின்படி வளர்த்து வருகிறார்கள். நீண்ட நாளைக்கு பிறகுள்ள ஆண் குழந்தை. எனவே உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் பிரியத்தை, பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தார். மறுபக்கம் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தார். என்ன செய்ய, அல்லாஹுவின் ஏற்பாடு, அந்த குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது. உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமானது, கவலைக்கிடமானது. ஒரு வழியாக அல்லாஹ் அழைத்து கொண்டான். அபூ உமைர் குழந்தை இறந்து போய்விட்டது. குழந்தை இறக்கிற நேரம் கணவர் ஊரிலே இல்லை. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு ஊரிலே இல்லை. யார் மட்டும்தான்? தாய் உம்மு சுலைம் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெருவுக்கே தெரியும், இவர்கள் ஒரே ஒரு குழந்தையாக இருக்கிற அபூ உமைரை
பாசத்தை கொட்டி வளர்க்கிறார்கள் என்று தெரியும். எனவே எல்லோரும் வந்தார்கள். குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் வந்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவினர்களெல்லாம் வந்தார்கள். எல்லாம் அழுக ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அழுகை சப்தம் அதிகமான போது எவ்வளவு மனோதிடம் வேண்டும் என்று பாருங்கள். இந்த அம்மாவுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாராவது அழுகிறதா இருந்தால் வேறு வீட்டுக்கு போயிருங்க, யாரும் இங்கே அழுகக்கூடாது. இறந்து போனது என் மகன், நாம் பெத்த மகன், அல்லாஹுவின் ஏற்பாடு. இங்கே கதறி அழுகிறதும் ஒப்பாரி வைக்கிறதும் கூப்பாடு போடுறதும் இதெல்லாம் ஆகாது. யாராவது அப்படி அழுகிறதா இருந்தால் வேறு வீட்டுக்கு போயிருங்க சொல்லிட்டு சொன்னார். அபூ தல்ஹாவின் குடும்பத்தினர்கள், உறவினர்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், தயவு செய்து குழந்தை இறந்த விஷயத்தை அவர் தந்தைக்கு நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். நானாக சொல்லும் வரை நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். மனது எவ்வளவு பக்குவம் பெற்றிருந்தால் தாம் பெற்ற குழந்தை இறந்து போன நேரத்தில் ஊரே கேட்கும் அளவுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாமல் யாரும் அழுகக்கூடாது, அழுவதாக இருந்தால் இங்கிருந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், மிகப்பெரிய படிப்பினைகள் நிறைந்த இந்த உம்மு சுலைம் அம்மையாரின் வாழ்க்கை, நாம் இவர் வாழ்க்கையிலிருந்து இன்னமும் நிறைய படிப்பினைகள் படிக்க வேண்டும். வாருங்கள். அதேபோல் எல்லாரும் கலைந்து சென்றார்கள். கணவர் வந்தார். வந்த கணவரை எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? நல்ல துணி உடுத்தி எல்லா விதமாக ஒரு புது பெண்ணுடைய மனைவியினுடைய அலங்காரத்தை போல தன்னை அலங்கரித்து, குழந்தை மௌத்தா போய் பக்கத்து ரூமில் ஜனாசாவாக இருக்கிறப்ப யாராவது தன்னை அலங்கரிப்பாங்களா? அலங்கரித்தார்கள், தன்னை அலங்கரித்தார்கள். சுருக்கமாக சொல்லுவதானால், வெளியிலிருந்து வரக்கூடிய கணவனோடு தாம்பத்தியம் நடத்துகின்ற அளவுக்கு தன்னை தயார் நிலையில் ஆக்கி கொண்டார்கள். அவ்வளவுதான் சுருக்கம். வந்தார் அபூ தல்ஹா. பிரியமான குழந்தையை நோக்கித்தான் எப்போதும் வந்த தந்தைகள் உள்ளே போவார்கள். நேராக உள்ளே போனவுடன் ஒன்றும் சொல்லவில்லை, குழந்தை தூங்குது, எழுப்ப வேண்டாம், குழந்தை தூங்குகிறது, எழுப்ப வேண்டாம் என்றார்கள். தூங்குவது என்பதற்கு அவர்கள் மனதில் நினைத்த அர்த்தம் வேறு, அது நிரந்தர தூக்கம். தந்தை நினைத்து கொண்டது என்ன தெரியுமா? சரி, குழந்தையை கொஞ்சம் முற்படுகிற போது, விளையாடலாம் என்று எண்ணுகிற போது தூக்கத்தில் கலைக்க வேண்டாம் என்று தாய் சொல்லுகிறாள் என்று நினைத்து கொண்டு திரும்பிவிட்டார். கொஞ்சம் கூட மகன் இறந்ததை காட்டிக்கொள்ளாமல் கணவனுக்கு உணவு கொடுத்து உபசரித்து படுக்கைக்கும் போய்விட்டார்கள். வரலாறாக இருக்கிற காரணத்தால் மறைக்காமல் வரலாற்றை சொல்லிவிட வேண்டும். இருவரும் இரவு அன்றைக்கு கூடினார்கள், தாம்பத்தியமும் நடத்தினார்கள். குளிப்பு கடமையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தன்னுடைய பிள்ளையின் மௌத்தான விஷயத்தை கணவரிடத்தில் சொல்லவில்லை. தாம்பத்தியம் நடத்தியதற்கு பிறகு ஆயாசமாக ஆசுவாசமாக இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது உம்மு சுலைம் மெதுவாக தொடங்கினார். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி ஒரு செய்தி தெரியுமா என்று ஆரம்பித்தார். என்ன செய்தி? இல்லை, யார்கிட்டையோ அவங்க ஏதோ ஒன்று இரவல் வாங்கியிருந்தார்களாம். இரவல் வாங்கியதை திருப்பி தரவில்லை போலும். யார் கொடுத்தானோ சம்பந்தப்பட்டவன் வந்து சப்தம் போடுகிறான், வாங்கியதை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே என்று கேட்கிறான். கடைசியில் இரவல் வாங்கியதை அவன் திரும்ப வாங்கிவிட்டு போவதற்காக வந்தவன் எடுத்து கொண்டு போய்விட்டான். இவர்களாக தரவில்லை, எனவே அவனாக வந்து எடுத்து கொண்டு போய்விட்டான் என்று சொன்னார்கள். கணவர் சொன்னார், ஆமாம், இரவல் வாங்கினது திருப்பி கொடுத்துடணுமல்ல, ஏன் கொடுக்காமல் இருந்தாங்க? இவங்க மேலே தானே தப்பு, இவர்கள் கொடுத்திருக்க வேண்டுமல்லவா என்று சொன்னார். அதற்கு பிறகு விஷயத்தை உடைத்தார்கள். அப்படியானால் நான் இப்போது உங்களிடத்தில் ஒன்று கேட்பேன். அல்லாஹ் நம்மிடத்தில் இரவலாக ஒரு குழந்தை கொடுத்தான். அது அல்லாஹ் நமக்கு இரவலாக கொடுத்தது. என்றைக்கு இருந்தாலும் அவன்தான் திரும்ப அதை எடுத்து கொள்ளப் போகிறான். இரவல் கொடுத்தவன் வந்து குழந்தையை கேட்டு வாங்கிவிட்டு போய்விட்டான் என்று சொன்னபோது ஒரு கணம் ஆடி போய்விட்டார்கள் அபூ தல்ஹா. யார், நம்ம பையனா? யார், அபூ உமைரா? அவனுக்கா இப்படி என்று தொடங்கினார். ஆனால் அவருக்கு முன்னால் மகன் இழந்த சோகத்தை விட
அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளுகிற உம்மு சுலைமின் வலிமை அபாரமாகப்பட்டது. ஒரு தாய் இப்படியும் தாங்க முடியுமா? பிள்ளை மரணம், கண்ணீர் வரவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை. இங்கே பார்த்தீங்களா, என் பையன் போயிட்டானே என்று ஒரு சப்தம் ஒன்றும் வரவில்லை. கணவனையும் ஆறுதலாக தேற்றக்கூடிய அளவுக்கு சொன்னவுடன் அபூதல்ஹா சொன்னார், அந்த பையனின் இழப்பு உன்னுடைய துணிவால் எனக்கு துளியும் இல்லாமல் போய்விட்டது, வா கஃன் தஃனுக்குள்ள வேலையை பார்க்கலாம் என்று குளிப்பு கடமையான கையோடு அந்த இரவில் கஃன் தஃன் வேலைக்கு இறங்குகிறார். பையனை குளிப்பாட்டி வேலைகள் முடிந்து இவர்கள் இருவரும் குளித்து முடிந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு ஜனாசா வருகிறது. நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு இறப்பு வீட்டிலே இருந்து வந்த குழந்தையைப் போல இந்த ஜனாசா வரவில்லை. குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு வீட்டிற்குள் இருந்து வந்தது போல காலை வந்தவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தேவையான எல்லா விஷயத்தையும் சொன்னார்கள். தான் வெளியூர் போனதும் வந்ததும், திரும்பி வந்தபோது பையன் தூங்கியதும், மனைவி நடந்து கொண்டதும், மனைவி தன்னை அலங்கரித்திருந்ததும், மனைவியோடு தான் உடல் கூடியதும், தாம்பத்தியம் நடத்தியதும், அதற்கு பிறகு மரண செய்தியை அறிந்ததற்கு பிறகு இப்போது ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வந்தவரை எல்லாம் சொன்னார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபீ லைலத்திஹிமா, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபீ லைலத்திஹிமா, யா அல்லாஹ் இவர்கள் இருவரும் கூடினார்களே அந்த இரவில் பரக்கத்து செய்யவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் துஆ அவர்கள் கூடிய அந்த தாம்பத்தியத்தில் கருத்தரித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ வெறுமனே இவர்கள் கூடிய அதில் குழந்தை தருவாயாக என்று மாத்திரம் கேட்கவில்லை, அந்த இரவில் இவர்கள் கூடிய இரவில் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவின் பரக்கத்தால் குழந்தை பிறந்தது. அடுத்த குழந்தை அப்துல்லா என்ற அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார்கள். வரலாற்றின் பதிவு என்ன தெரியுமா? இந்த அப்துல்லாவுக்கு 10 குழந்தைகள், 10 குழந்தைகள் அப்துல்லாவுக்கு, 10 பேரும் ஹாஃபிதுல் குர்ஆன்கள், அத்தனை பேரும் குர்ஆனை மரணம் செய்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ. உம்மு சுலைமினுடைய வரலாற்று இன்னமும் நீண்டு கொண்டே செல்லும். நமக்கு தேவையான சில படிப்பினைகள் மாத்திரம் இதில் பார்க்க வேண்டும். இந்த அம்மாட்டிருந்து நாம் என்னென்ன செய்திகளெல்லாம் தெரிகிறோம். முதல்ல ஒன்று, ஆயிரக்கணக்கான ஆண்களை விடவும் ஒரு பெண் சிறந்தவள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் உம்மு சுலைம் அம்மையார். ஆமாம், சஹாபாக்கள்லையே எல்லாருமே சுவனத்தை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்படலையே. ஒரு 10 சஹாபிகள் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுகிறோம், அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களில் இந்த அம்மாவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சொன்னது போல், ஏனைய சில மனைவிமார்களை சொன்னது போல் இந்த அம்மாவை சுவனத்தை கொண்டு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். ஆனால் இந்த பாக்கியம் அதே காலத்தில் வாழ்ந்த பல ஆயிரம் சஹாபிகளுக்கு கிடைக்கவில்லையே. எனவே உம்மு சுலைம் ஒரு பெண் 1000 சஹாபிகளை விடவும் சிறந்த பெண் என்ற வார்த்தையில் மிக இல்லை. ரெண்டாவது, அவர்களுடைய இஸ்லாத்தின் மீதான பிடிவாதம். முந்தைய கணவன் மறுக்கிறான், குழந்தையை கூப்பிடாதே என்கிறான், திரும்ப திரும்ப போராடி எவ்வளவு தூரம் மார்க்கத்தின் மீது பற்றும் ஈமானின் மீது அழுத்தமும் இருந்தால் என் பிள்ளையை முஸ்லீமாக்கியே தீருவேன் என்று முடிவெடுத்திருப்பாள் ஒரு தாய். இன்றைக்கு தாய்மார்கள் இதை யோசிக்க வேண்டும். என் பிள்ளை இஸ்லாத்தின்படி தான் வளரணும், என் பிள்ளை அல்லாஹ் ரசூல் சொல்கிறபடி தான் வளரணும் என்கிற பேராசை அந்த அம்மாவுக்கு இருந்ததா இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 செய்தி மாத்திரமல்ல, மூன்றாவது முக்கியமான செய்தி, அழுது ஒப்பாரி வைக்காமல் அல்லாஹுவின் விதியை பொருந்தி கொள்ளுகிற ரிதா பில் கலா என்று சொல்லுவார்கள். விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய மன வலிமை. பொதுவாகவே ஏதாவது இடர்கள் நேரிடுகிற போது, துக்கங்கள் வருகிற போது ஆண்களை விடவும் பொறுமை குறைந்தவர்கள் பெண்கள். ஒப்பாரி வைப்பதும் சரி, எதையாவது எடுத்து பாட்டு பாடி அழுவதிலும் சரி, சொல்லி சொல்லி அழுவதிலேயும் சரி, கொஞ்சமும் சளைக்காதவர்கள். ஆண்களுக்கு கூட வராத கண்ணீர் வேகமாக பெண்களுக்கு வந்துவிடும். ஏதேனும் ஒரு இழப்பு வீட்டிலோ இறப்பு வீட்டிலோ
என்ன சோகம் வந்தாலும் உடனடியாக பெண்களால் அழ முடியும். அப்படி வரக்கூடிய ஆர்ப்பரித்து வரக்கூடிய அழுகையை அடக்கி கொண்டு தாம் புள்ள இறந்த சோகத்தை மென்று விழுங்கி கொண்டு மார்க்க கடமையை ஆற்றுவதில் கணவனுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்தாமல் பாதுகாப்பதில் இந்த பெண் வகித்த பங்கு. வீட்டுக்குள்ளே கணவர் வர்றப்பவே எதையாவது பெருசாக ஒன்றை போட்டு உடைச்சி அவருடைய நிம்மதியை கெடுத்து விடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். பெரிய அளவில் ஒரு செய்தியை கூட சொல்கிறதுல பக்குவம் வேணும் இல்லையா? நம்ம புள்ள மவுத்துங்கிறத ஒத்த வரியில் சொல்லிட முடியும். இன்றைக்கி நம்ம தாய்மார்கள் அவர் ரோட்டில் வரும்போதே எங்கே நம்ம புள்ள போயிருச்சேன்னு ஒரு சத்தம் போட்டாங்கன்னா அப்படித்தானே நடக்கும். கணவனுடைய வருகை, அவனுடைய உள்ளம், அவனுடைய மனோதிடம் இதையெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பெண்ணால் பேச முடியும். ஒரு பெண் நினைத்தால் பேச முடியும். வெளியில் 1000 டென்ஷனோட வரக்கூடிய கணவன்மார்கள், நேரப்பட்ட பிரச்சனைகளோடு வரக்கூடிய கணவன்மார்கள், நீங்கள் ஊழியம் பார்க்கணும், நீங்கள் வேலை செய்யணும் என்று சொல்ல வரவில்லை. பேச்சினால் அழகான ஆறுதலை தர முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராமலை குகையில் இருந்து பயந்து வந்தபோது கதீஜா அம்மையார் ஆறுதல் சொன்னார்கள். கவலைப்படாதீங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹு தஆலா எப்போவுமே கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் நல்லது செய்கிறீங்க, ஊருக்காக உழைக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, உங்களை அல்லாஹ் கைவிட்டுருவானா என்றெல்லாம் கேட்டார்கள் அல்லவா? இந்த ஆறுதல் இங்கே உம்மு சுலைம் அந்த வேலையைத்தான் செய்தார்கள். மகன் இறந்த செய்தியை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு பக்குவமாக உள்ளே கொடுத்தார். அதை அடுத்து உம்மு சுலைம் அம்மையாரிடத்தில் நாம் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம், பெண் கேட்டு வந்த ஆகப்பெரிய பணக்காரனை நீ முதல்ல முஸ்லீமாக அப்புறம் பார்த்துக்கலாம். வருத்தமாக இருக்கிறது. நாடு முழுக்க இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய வியாதி என்ன தெரியுமா? ஈமானை தொலைத்து விட்டு ஓடக்கூடிய முஸ்லீம் ஆண்கள், முஸ்லீம் பெண்கள். கோடிகளை கூட இழக்கலாம், வீடு வாசலை கூட இழக்கலாம். எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்க பெறாத ஈமானை இழக்கலாகாதல்லவா? இன்றைக்கு நம்முடைய வயது பெண்கள், நம்முடைய பருவம் எய்திய ஆண்கள் ஒரு பெண்ணோடு பழகிய 4 நாள் பழக்கத்திற்கு அல்லது 4 மாத பழக்கத்திற்கு, அதுவும் ஊருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாய் பழகிய பழக்கத்திற்கு அடிமையாகி போய் தங்கள் தீனுல் இஸ்லாமையே தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்ன விலை கொடுத்தாலும் உங்களால் ஈமான் இஸ்லாமை மட்டும் வாங்க முடியாது. தொலைந்து போன எதையும் வாங்கலாம். பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது ஒரு பக்கம், உறவினர்களை தூக்கி எறிவது ஒரு பக்கம், மேலான நம்முடைய குடும்பம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் மரபுகளை எல்லாம் தூக்கி எறிவது ஒரு பக்கம். இத்தனைக்கும் மேலாக வருந்தத்தக்க விஷயம், பல பெண்கள் தங்களுடைய மார்க்கத்தை கூட தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். அல்லது ஒரு சில வாலிபர்கள் இந்த கேவலமான இலக்கிற்கு போய்விடுகிறார்கள் என்பது ஜீரணித்து கொள்ள முடியாத விஷயமாகும். குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பில் தாய்மார்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உம்மு சுலைமை போல் நம்முடைய பெண்மணிகளை உருவாக்குவதற்கான சபதம் நமக்கு வந்தாக வேண்டும். எந்த அளவிற்கு குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிறதோ அந்த வார்த்தைகளின் வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்கரா திருமறையில் இப்படி ஒரு வாசகம் உண்டு, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. உங்களுடைய ஆண் மக்களுக்கு முஷ்ரிக்கான பெண் மக்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். வல அமத்தும் முஃமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்துக்கும். ஒரு முஃமினான பெண் அவள் அடிமை பெண்ணாக இருந்தாலும் மாபெரும் அழகு, பணம், செல்வம் எல்லாம் இருக்கிற ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட இந்த ஏழ்மையான அடிமையான முஸ்லிம் பெண் சிறந்தவள். ஆயத்து இன்னமும் முடியலை. வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன, உங்கள் பெண் மக்களை வேறு மதத்தை சார்ந்த முஸ்லிம் அல்லாத முஷ்ரிக்குகளுக்கு மனமுடித்து கொடுக்காதீர்கள். அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை கொடுக்காதீர்கள். வல அபுதும் முஃமினுன், ஒரு அடிமையானவன், ஒரு ஏழ்மையானவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பரம ஏழை, அடிமை, ஆனால் முஸ்லிம், இவன் சிறந்தவன். யாரை விட தெரியுமா? ஏராளமான அழகை, வியக்கத்தக்க வகையில் அழகை கொண்டிருக்கின்ற ஒரு முஷ்ரிக்கை விடவும் அடிமை முஸ்லிம் மேலானவன்.
ஆயத்தினுடைய கருத்தில் நமக்கு குழப்பம் வராமல் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக செய்தி இதுதான். 1000 கூடுதல் தகுதிகள் இருந்தாலும் அந்த முஷ்ரிக் பெண்ணை விட ஒரு முஸ்லிம் அடிமை பெண் மேலானவள். 1000 தகுதிகள் இருந்தாலும் ஒரு முஷ்ரிக் ஆணை விட ஒரு முஸ்லிம் அடிமை ஆண் மேலானவன். தேர்வு செய்கிற போது எதை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தவரை 2 கணவன்மார்கள் இங்கே ரோலில் வந்தார்கள் இல்லவா? ஒரு கணவர் மாலிக், முந்திய கணவர். 2வது கணவர் அபூ தல்ஹா. 2 கணவர்கிட்டையும் இந்த அம்மாவுடைய நடைமுறை என்ன தெரியுமா? முந்திய கணவர் இஸ்லாம் வேணான்னதுனால நீ வேணாம் போன்ட்டாங்க. எனக்கு இஸ்லாம் வேண்டும், நீ முக்கியமல்ல, போ. 2வது வந்தார், அவர் காஃபிரா இருந்தார். நீ வணங்கும் கல்லையும் கட்டையும் தூக்கி போட்டு விட்டு வா, எனக்கு தேவை இஸ்லாம், உன்னால் எனக்கு மகராக உன் இஸ்லாமை தர முடியுமா? 2 கணவன்மார்கள்ட்டையும் இந்த அம்மாவுடைய இஸ்லாமிய பிடிவாதத்தை பார்த்தீர்களா? இன்றைக்கு முஸ்லிம் தாய்மார்களிடத்தில் வரவேண்டிய இஸ்லாமிய அழுத்தம், ஈமானுடைய உறுதி, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். கால ஓட்டத்தில் இந்த விஷயத்தில் நிறைய வாலிப பெண்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள், மார்க்கத்திற்கு அவப்பெயரை சேர்த்திருக்கிறார்கள் என்பது வருத்தத்தோடு நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய சமுதாய பெண்மணிகளுக்கு ஈமானிய இஸ்லாமிய உணர்வுகளை மிக அதிகமாக தந்து அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய நம்பிக்கையில் ஆத்மார்த்தமான இறை அன்பை, தக்வாவை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.